படைப்பாளனாகிய இறைவனின் பண்புகளை கொண்டு அறிவீராக. பண்புகள் படைப்பாளனுடையது. நாம் ஒன்றை அறிந்து கொள்கின்றோம் என்றால் அவனுடைய பண்புகளை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். இது வழிகாட்டுது. நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், பண்புகளை கொண்டு நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? அதான் இப்போ அதை ஒருத்தர் சொல்கிறார். இப்போவும் நம்ம கேட்கக்கூடியவங்க, பண்புகளை கொண்டு அறிந்து கொண்டீர்களா? செய்தியை நாம் பண்புகளை கொண்டு, பண்பு அப்படின்னாவே நல்ல விஷயம் அர்த்தம், நல்ல குணம் அர்த்தம், நல்ல தன்மைன்னு அர்த்தம். அந்த நல்ல தன்மையோடு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நற்பண்புகளோடு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளும்போது இறைவனுடைய செய்தி நமக்கு நேரடியாக வருகிறது, மறைவில் இருந்து வருகிறது, உணர்வூட்டக்கூடிய மனிதர்கள் வாயிலாக இறுதியாக. நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம், புத்தகத்தை பார்த்து கற்றுக்கலாம். நட்பண்பு அதில் வரார். நட்பண்பு உங்களுடைய ஒரு மனிதன் உங்களுக்கு கற்றுத்தரும் பொழுது. புத்தகத்தில் பண்பு இல்லை, புத்தகத்தில் செய்தி இருக்கிறது. பண்புகளுடன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பண்புகளுடன் நாம் எடுத்து சொல்லவும் வேண்டும். அதுதான் இறைவன் அறிவிக்கின்றான். இறுதியாக மனிதர்கள் வாயிலாக இறைவனுடைய செய்தி வருகிறது, நற்செய்தி, இறை செய்தி இறுதியாக மனிதர்கள் வாயிலாக வருகிறது. எந்த ஒன்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஒரு காரியமும் ஒரு மனிதனிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதும் ஒரு இயந்திரத்திடமிருந்து கற்றுக்கொள்வதும் ஒன்றல்ல. அந்த பண்பு கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பண்புகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்வதும் பண்புகளில் இருந்து எடுத்துச் சொல்வதும் இறைவன் அறிவிக்கின்றான். இறை பண்புகளை கொண்டு நீங்கள் அறிவீராக. படைப்பானாகிய இறைவன் எதுக்காக இங்கே சொல்கிறான்? பண்புகளை படைப்பவன் அவன், பண்புகளை படைக்கின்றான். நம்மிடம் இல்லை, அவன் படைக்கின்றான். எனக்கு என்ன வேண்டும், பண்புகள் வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது அவன் அப்பொழுது படைக்கின்றான். அறிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். மனித உருவத்திலோ எந்த உருவத்திலோ நீங்கள் இருப்பதன் காரணமாக அல்ல, பண்புகளில் நாம் இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மனிதனாக நம்மை வாழச் செய்யும். இல்லை என்றால் நாம் அரக்கர்களாக ஆகிவிடுவோம். படைப்பாளனாக இறைவனின் பண்புகளை கொண்டு அறிவீராக. மேன்மையான நிலையிலிருந்து அவன் மனிதனை படைத்தான். மனிதன் மேன்மையானவன் என்பதை அறிவிக்கின்றான். எப்பொழுது? பண்புகளை கொண்டு நீங்கள் அறிந்து கொண்டால் மேன்மையானவர்கள், இல்லை என்றால் மனித உருவத்தில் ஒன்று, அவ்வளவுதான். பண்புகளை கொண்டு, ஒவ்வொருவரும் பண்புகளை கொண்டு அறிவீராக. இறைவன் மாபெரும் கொடையாளி. என்ன அர்த்தம்? அனைவருக்கும் கொடுக்கும் ஆற்றல் படைத்தவன் அர்த்தம். அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, நமக்கு இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. மாபெரும் கொடையாளி. நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கும் அப்பால், உங்கள் சிந்தனைக்கும் அப்பால், அறிவின் எல்லைக்கும் அப்பால் அவன் கொடையாளி. அவன் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய பண்புகளை கொடுக்கின்றான். மேன்மையான நிலையிலிருந்து மனிதனை படைக்கின்றான். இப்பொழுதும் படைத்து கொண்டிருக்கின்றான். பண்புகளில் நாம் கற்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். மாபெரும் கொடையாளி நம்முடைய இறைவன்.